டாக்டர், சம்மர்ல வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எதனால? வெரி காமன் ரீசன் என்னன்னா, சென்னை இஸ் ரொம்ப ஹாட் பிளேஸ். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட், நம்ம தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டோம். ஒர்க் பிளேஸ் ஏசியில் இருக்கும், ஆர் அதர்வைஸ் இஃப் யூ ஒர்க்கிங் அவுட் சைட் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்பீங்க. அதனால் டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன்னால யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகி டார்க் எல்லோ ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும், அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் வரதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்கும். நம்ம நிறைய தண்ணி குடிக்காமல் இருந்தால் கிட்னி எஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். கிட்னி எப்படி ஒர்க் ஆகும்னா, பாடியோட ஹோல் டாக்ஸின்ஸ் என்ன சொல்லுவாங்க, வேஸ்ட் மெட்டீரியல், அது கிட்னிலேருந்து தான் வெளியே போகணும். ஸோ நீங்கள் கிட்னிக்கு ஒரு கூலண்டில் பெட்ரோல் எப்படி நீங்கள் வண்டியில் பெட்ரோல் போடுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் கிட்னி தண்ணி கொடுத்தா தான் ஆல் தி டாக்ஸின்ஸ் வில் கம் அவுட். ஸோ நீங்கள் ரெகுலராக தண்ணி குடிக்கலைன்னா அந்த பாடியோட டாக்ஸின்ஸ் எல்லாமே பாடியில் தான் இருக்கும். ஸோ எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ நார்மல் அடிக்குவேட் வாட்டர் மினிமம் 8 to 10 glasses வாட்டர் நீங்கள் டெய்லி குடிக்கணும். அதான் மெயின் ரீசன்ஸ் கிட்னி ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு, டாக்ஸின்ஸ் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு. செகண்ட், நீங்கள் அவ்வளோ தண்ணி குடிக்கலைன்னா ஸ்டோன் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ட், கிட்னியோட இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். இதுதான் மெயின் ரீசன். அதனால தான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.